ஷங்கர் பிடிப்பார்னு எதிர்பார்த்த கேம் சேஞ்சர் படம் ரசிகர்களின் எதிர்பார்ப்பில் எந்த சேஞ்சும் கொடுக்கவில்லை. கார்த்திக் சுப்பராஜ் கதையில், ஷங்கர் இயக்கத்தில், ராம்சரண் நடிப்பில், ஏஜே சூர்யா, கியாரா அத்வானி உள்ளிட்டோர் நடிப்பில் தில்ராஜ் தயாரிப்பில் வெளியான கேம் சேஞ்சர் திரை விமர்சனத்தை பார்ப்போம். கதையிலிருந்து ஆரம்பிப்போம். கார்த்திக் சுப்பராஜ் கதை என்று எதிர்பார்ப்போடு சென்றால் நமக்கு மிகுந்த ஏமாற்றமே. இந்தியன் 2வில் கோட்டை விட்டவர் கேம் சேஞ்சரில் சேஞ்ச் இருக்கும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்தால் அதிலும் 0. இதற்கு இந்தியன் 2 படமே எவ்வளவோ மேல் என்று ரசிகர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ரசிகர்கள் சிலர் முதல் பாதி நன்றாக இருக்கிறதாகவும், இரண்டாம் பாதியில் மொத்தமாக ஷங்கர் சொதப்பி விட்டதாகவும் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஏஜே சூர்யா பின்னி எடுப்பார்னு பார்த்தா அவரையும் டம்மி ஆக்கிட்டாரு. ராம்சரண், கார்த்திக் சுப்பராஜ், ஷங்கர்னு பெரிய தலைகளை நம்பி போனால் தலைவலிதான் மிஞ்சும். முதல்வன் படத்தில் சேஞ்சஸ் பண்ணி கேம் ஆடிட்டார் ஷங்கர். RRR படத்தில் பார்த்த ராம்சரனை மனதில் வைத்து போனால் அவரையும் ஷங்கர் வீணாக்கி விட்டார். மற்றபடி ராம்சரண் நடிப்பில் எந்த குறையும் வைக்கவில்லை. அது மட்டுமே ஆறுதல். ஹீரோயின் கியாராவாவது படத்தை டாப் கியரில் எடுத்துட்டு போவார்னு நினைச்சா கிளாமரை மட்டும் காட்டி ஹீரோயின் படத்திற்கு தேவையானு கேட்க வச்சிட்டார். தேவையில்லாத சாங், காமெடியோடு ஒட்டாத திரைக்கதை, வலுவில்லாத கதை என்று 40 மார்க்கு கூட தேரவில்லை. ராம்சரண் கதையை தேர்வு செய்து நடித்திருக்கலாம். ஷங்கரை நம்பி மோசம் போய்விட்டார். கதைக்காகவோ இயக்கத்திற்காகவோ சென்றால் படம் ஏமாற்றமே கொடுக்கும். பொங்கலுக்கு பொங்கி வந்த ரசிகர்களையும் புசுன்னு ஆக்கிட்டார் ஷங்கர். புது இயக்குநர்களிடம் ஷங்கர் டியூஷன் போகலாம். தொழில்நுட்பத்தை மட்டுமே நம்பாமல் ஷங்கர் சார் கதையில் கவனம் செலுத்தலாம். ப்ரீ புக்கிங்கில் கவுந்த போதே ஷங்கர் சுதாரிச்சிருக்கணும். ஒரு ரசிகர், நாங்கள் சின்ன வயசுல பார்த்த எல்லா படத்தையும் எடுத்து ஒரு கதையா கொடுத்திருக்கிறார் ஷங்கர் என்று கூறியிருக்கிறார். தியேட்டருக்கு போய் பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சில நல்ல உள்ளங்கள் 1 மணி நேரத்திலேயே HD பிரிண்டையே இணையத்தில் இறக்கிட்டாங்க.